அமைச்சராக இதுவரை இருந்த பொன்முடி அவர்கள் மீது இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது நாங்கள் வரவேற்கின்றோம். அதிலும் குறிப்பாக எங்களுடைய டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸில் நாங்கள் சில நிறுவனத்தை குறிப்பிட்டிருந்தோம். சுப்ரீம் கோர்ட்டினுடைய சில ஜட்ஜ்மெண்ட்டின் படி கரப்ஷன் கேஸில் அரசு பதவியில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ கன்விக்ட் ஆகிறாங்கன்னா அப்பீலுக்கு போகாமல் அன்னைக்கே அந்த பதவி அவங்க இழக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய திமுக அமைச்சரவையில் 11 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் இந்த வழக்குக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. துரைமுருகன் அவர்கள் கேஸ் இன்னைக்கு வெள்ளூரில் நடந்துகிட்டு இருக்கு. KN நேரு அவர்கள் இதே மாதிரி DVSC கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு. இந்த ஒரு தீர்ப்பில் நின்றக்கூடாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய அமைச்சராக இதுவரை இருந்த பொன்முடி அவர்கள் மீது இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது நாங்கள் வரவேற்கின்றோம். 2006 10 காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இது கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் கழித்து 2023 தீர்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 65% வருமானத்திற்கு மேலே சொத்து சேர்த்திருப்பதாக இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து அதை ஊர்ஜிதம் செய்து தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அதிலும் குறிப்பாக எங்களுடைய டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸில் நாங்கள் சில நிறுவனத்தை குறிப்பிட்டிருந்தோம். பினாமி நிறுவனம் என்று சொல்லியிருந்தோம். ஏன்னா அப்போ எங்களுக்கு அந்த சார்ஜ் ஷீட்லாம் கையில் இல்லை. அந்த நிறுவனத்தினுடைய பெயர்கள் கூட இன்றைக்கி அது ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த நிறுவனத்துக்கு சார்பாக அவங்க TDS கட்டியிருக்காங்க, சில டேக்ஸ் கட்டியிருக்காங்க. குறிப்பாக A2 அக்யூஸ் நம்பர் 2 அவருடைய மனைவி. அதனால் கிளியராக பார்க்கும் பொழுது 2006 10 வரை 2 வழக்குகள். ஒன்று இன்றைக்கி தீர்ப்பு கிடைத்த வழக்கு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இன்னொரு வழக்கு வந்து மைனிங் கேஸ். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ உச்சநீதிமன்றம் போய் மறுபடியும் உயர்நீதிமன்றம் வந்திருக்கு. இன்னொரு வழக்கு அது வந்து விழுப்புரம் கோர்ட்டிலேருந்து வெள்ளூர் கோர்ட்டுக்கு போய் டிஸ்சார்ஜ் ஆன வழக்கு. அதனால் இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வருகின்ற காலத்தில் அந்த இன்னொரு வழக்கிலும் தீர்ப்பு வேகமாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்முடைய திமுக அமைச்சரவையில் 11 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் இந்த வழக்குக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. துரைமுருகன் அவர்கள் கேஸ் இன்னைக்கு வெள்ளூரில் நடந்துகிட்டு இருக்கு. KN நேரு அவர்கள் இதே மாதிரி DVSC கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. 2 கேஸ் அவர் மேலே. பெரியசாமி அவர்கள் மீது 4 கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. MRK பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். KKSSR ராமச்சந்திரன் அவர் மீது கேஸ் நடக்குது. தங்கம் தென்னரசு அவர் மேலே கேஸ் நடக்குது. ரகுபதி அவர் மேலே கேஸ் நடக்குது. KR பெரிய கருப்பன் அவர் மேலே கேஸ் நடக்குது. TM அன்பரசன் அவர் மேலே கேஸ் நடக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேலே கேஸ் நடந்திருக்கு. ஸோ 11 அமைச்சர்கள் மீது கூட கிட்டத்தட்ட தீர்ப்பு வரக்கூடிய தருவாயிலையோ அல்லது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வந்து அதை ஏற்றுக்காமல் திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்குது. கீதா ஜீவன் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் 2022 அக்யூட் ஆகிருக்கிறாங்க. அதுவும் வந்து மாநில அரசு அப்பீல் போகாமல் இருக்கிறாங்க. ஸோ எங்களை பொறுத்தவரை 11 அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்குது. ஒரு அமைச்சரின் மீது திமுக